மம்தா பானர்ஜி தலைமையில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை ஏற்கனவே அக்கட்சியின் ரித்தோ பானர்ஜி கைப்பற்றிவிட்டார். சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக அவர்தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதேபோல கட்சியிலிருந்து விலகி இருந்த திரிணாமுல் எம்பி காகோலி கோஷ் தஸ்தி தலைமையில் 20 திரிணாமுல் எம்பிக்கள் கட்சியை கைப்பற்றும் நடவடிக்கையில் இறங்கியிருக்கின்றனர். இவர் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக வெளிப்படையாக பேசி வருகிறார். அப்படியெனில் மக்களவையில் மொத்தமுள்ள 29 திரிணாமுல் எம்பிக்களும் பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்தால் பாஜகவின் பலம் 322 என அதிகரித்துவிடும். அதேபோல காங்கிரஸ் மீது திமுக அதிருப்தியில் இருப்பதால் அக்கட்சியின் எம்பிக்களிடம் நிபந்தனையின் அடிப்படையில் ஆதரவு கேட்க பாஜக முயற்சித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. திமுகவுக்கு 22 எம்பிக்கள் இருக்கிறார்கள். அவர்களின் ஆதரவும் கிடைத்தால் பாஜகவின் பலம் 344 என அதிகரிக்கும். இதுபோக சிவசேனா உத்தவ் தாக்கரே கட்சியில் இருக்கும் 9 எம்பிக்களில் 6 பேரிடம் பாஜக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இதுவும் சேர்ந்தால் 350 ஆதரவு கிடைத்துவிடும். இன்னும் 10 எம்பிக்களை எப்படியாவது தேடி பிடித்து சேர்த்து கொள்ளலாம் என்று பாஜக முடிவெடுத்திருக்கிறது. இது மட்டும் நடந்தால் தொகுதி மறுவரையறை மசோதா வெற்றி பெற்றுவிடும்.